சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு மரியாதை இல்லை எனவும் நிறைய ஆண்கள் தங்களை வேலை செய்ய விடாமல் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்வதாகவும் பெண் தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னையில் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன. இதனிடையே முதியவர் ஒருவர் தன்னிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக பெண் தூய்மை பணியாளர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பணம் கொடுக்கிறேன் என கூறி தொந்தரவு கொடுத்ததாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் பொதுமக்களும் தங்களை இழிவாக பேசுவது வேதனை அளிப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதுமாரி ஜென்ஸுங்களால் பொண்ணுங்க நிம்மதியாகவே எங்கேயுமே இறங்கி தைரியமாக இந்தமாரி வேலைக்கெலாம் வர முடியல. குடும்ப சூழ்நிலைக்காக தான் இந்த வேலைக்கே வந்தது. குடும்ப பிரச்சனையாக இருக்குது. சரி வெளியில் போனோம்னா 10 ரூபா சம்பாதிக்கலான்னு சொல்லி இந்த வேலைக்கு கிளம்பி வந்தேன். அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லாத அளவுக்கு இந்த நிலைமையில நடந்திருக்குது சார். எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இருக்கேன் சார். வயசானவர் இத்தனைக்கும் அவர் வயசானவர் என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு கிட்ட வந்து கேஷ் தரேன், உன் ஃபோன் நம்பர் கொடு வரியா அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. இந்த சம்பவம் இன்றைக்கி இது நடந்தது சார். அதுவும் சொல்லிட்டேன். ஆனாலும் இந்த தூய்மை ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கிடையாது சார். ஏரியாவில் அவங்க வீடு சுத்தம் பண்ணுறதுக்காக குப்பைங்களை எடுத்தாந்து வெளியே வைக்கிறாங்க. அதை வாங்கிறதுக்கு தான் நாங்கள் கடந்து போகிறோம். ஆனால் இங்கே வா குப்பை வா இங்கேன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு எங்களை அவ்வளோ அலட்சியமாக நினைக்கிறாங்களே சார். எதுக்குன்னு புரிய மாட்டேது. குடும்ப சூழ்நிலை கஷ்டத்துக்காக இந்த வேலைக்கு வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையாக இருக்காதா சார்? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவங்க அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க எங்களை. அதேமாதிரி குப்பைங்களை தூக்கி கரண்ட் பாக்ஸ் மேலே அடிக்கிறாங்க. எங்களுக்கு அங்கே வச்சு கை வச்சு எடுக்க முடியல. மோஷனை போய் தூக்கி கடாசுறாங்க. அதுவும் எங்களை கை வச்சு எடுக்க முடியல. கஷ்டமாக இருக்குது சார். இன்னொன்று மழை நேரத்தில் கரண்ட் பாக்ஸில் போடாதீங்கன்னு சொன்னாலும் போடுறாங்க. அந்த கரண்ட் பாக்ஸ் உள்ளே தான் இருக்குது. அங்கே தான் கை வச்சு எடுக்கிறதா இருக்குது. எங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்தானா என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. இந்த வேலைக்கு வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டத்தை தான் சார் அனுபவிக்கிறோம். பப்ளிங்க கொஞ்சம் திருந்தணும். ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க தான். நாங்கள் மைக்கிலையும் சொல்கிறோம் கரண்ட் பாக்ஸ் அண்டை வைக்க